வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி தூய்மைப் பணிகளை துவங்கி வைத்த மாநகர மேயர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி மாநகர மேயர் மரியாதைக்குரிய எஸ். சத்யா குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் பொருட்களை அகற்றி தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு துவங்கி வைத்தார். இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை கடைபிடிப்பதையொட்டி மாசில்லாத சுற்றுச்சூழலை உருவாக்கி பசுமையை வலியுறுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாத்து நாமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டி தமிழ்நாடு அரசு மற்றும் ஓசூர் மக்கள் இயக்கம் உள்ளிட்ட தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஓசூரில் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக விளங்கும் ராமநாயக்கன் ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் குவிந்து கிடந்த ஏராளமான குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி தூய்மை பணிகளை மரியாதைக்குரிய மாநகர மேயர் எஸ். சத்யா மற்றும் மரியாதைக்குரிய துணை மேயர் சி. ஆனந்தையா ஆகியோர் துவங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் 33வது வார்டு திருமதி இந்திராணி, மாநகராட்சி மக்கள் நல அலுவலர் டாக்டர் பிரபாகர், VM பிரவீன்குமார், டாக்டர் ஆ. செல்லப்பெருமாள், அருள்மிகு பிரம்மமலை நல அறக்கட்டளை தலைவருமான முன்னாள் துறை சாராட்சியருமான திரு பிரபாகரன் மற்றும் சாந்திநகர் 3வது கிராஸ் குடியிருப்போர் நலசங்க தலைவர் ராஜேந்திரன், துணைத் தலைவர் ஆரோக்கியராஜ், செயலாளர் மணி, செல்வம், 5வது கிராஸ் சீனிவாசன், ஓசூர் மக்கள் இயக்கம் M. பிரசாந்த், M. கிருஷ்ணராவ், இன்டர்நேஷனல் கிளினிக் ஃபவுண்டேஷன் டாக்டர் மோனி, டாக்டர் சந்தியா, டாக்டர் அனில்குமார், அஸ்வின் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.